வராகி கும்பிடணும், உக்கிரமான தெய்வம். இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னா கண்டிப்பாக வராகி கும்பிடணும், அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அதுக்குன்னு நம்ம ஒரு கோட்பாடோட வாழணும். இப்போ வராகி யாரெல்லாம் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? வராகன் நீதிக்கும் நேர்மைக்கும் உரித்தவள் யாருன்னு கேட்டாக்கா வராகின்னு. இப்போது நம்ம போகிற பக்கம் எல்லாருமே நம்ம போட்டு நேற்று ஒருத்தர் குடும்பத்தோட தாலியாக அறுத்துருப்பான், இல்லை ஒருத்தர் குடும்பத்துக்கு எடுத்திருப்பான், இல்லை ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருப்பான், 1008 வேலையை பண்ணிட்டு வந்து இங்கே வராகி கும்பிட்டுட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா இவன் பாவம் கழிஞ்சிடணும்னா கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் போய் நீ வராகி கும்பிட்னா நான் அடுத்த நிமிஷமும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், நம்மளோட கணக்கை எழுதி வச்சுக்கலாம். அடுத்த நிமிஷமும் நமக்கு உண்டான தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவ அவன் நீதிக்கும் நேர்மைக்கு உரைத்தானவள் யாருன்னு கேட்டாக்கா வராகின. இப்போது இவங்களை நம்ம கும்பிட்றவங்க நம்ம வராகி நம்ம கும்பிடணும்னா அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் துளி கூட இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வராகியை தொடவே தொடாதீங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.